வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா தனியாக பேச்சுலராக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த முட்டையை வாங்கிட்டு வந்துடும் ஆம்லேட்டு இல்லை ஆஃப் ஆயிலில் தான் அதிகமாக போட்டு கிடப்போம். அதில் முட்டையை குழம்பா வச்சு சாப்பிட்டோம்னா சோத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 இஞ்சி பார்த்திங்கன்னா துளுண்டு எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா உரிச்சு வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிருன்னு 2 அடி அடிச்சுட்டு லைட்டாக ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா வச்சுங்க, இந்தமாதிரி நல்லா ஒரு சட்னி மாதிரி கிடச்சிரும். பாருங்க, நல்லா சட்னி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கணும். நம்ம தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். தொட்டு சாப்பிட வேணாம், ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். அப்புறமா இந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம அடுப்பு கொஞ்சமாக பற்ற வச்சு லைட்டாக சிம் பண்ணி விட்டுறலாம். சிம் பண்ணிட்டு இதை வடைச்சட்டி தூக்கி அதில் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக உக்காந்திக்கும். உக்காந்தோட்டு எண்ணெய் வழக்கம் போல் எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். இந்த எண்ணெய் தான்ப்பா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. கொஞ்சமாக எடுத்து மேலால் லைட்டாக ஒரு 4 கரண்டி ஊற்றி விட்டுறலாம். நம்ம இதில் 1/2 கரண்டி தான் ஊற்றுவோம். நீங்கள் பெரிய கரண்டியில் ஊற்றினீங்கன்னா 2 கரண்டி தான் கணக்கு வரும். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயை கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொதி விட்டுறலாம். கொஞ்சம் ஹீட் அதிகமானுச்சுன்னா தான் நம்ம போட்ட உடனே டக்கு புட்டுன்னு பொரியும். எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு சொட்டு இருக்க மாட்டேது, வெடிக்கிற சத்தமே கேட்குது. ஓகே, ஓரளவு நல்லா கொதிஞ்சிருச்சு. நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிருச்சு. இந்த எண்ணெயில் என்ன சேர்த்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு எடுத்து கொஞ்சமாக அப்படி மேலால் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பட்டை, அந்த பூ, அந்த செட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த பட்டையை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக உடச்சிக்கலாம். இல்லைனா சாப்பிட்றப்போ நம்ம குழம்புல அப்புறம் வாயிலே மாட்டோம். அதனால் அந்த பட்டை கொஞ்சம் பூ அதெல்லாம் லைட்டாக இது பண்ணி அப்படியே நொறுக்கிக்கிட்டு அதையும் இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா போட்டுடலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா உடனே கருகி போயிடும். ஏன்னா எண்ணெய் நமக்கு அதிகமாக ஊற்றிருக்கிறோம், இது கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். ஹீட் இருக்கிறதுனால அப்படியே இதெல்லாம் அப்படியே போட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கரண்டியை போட்டு இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலர் மாற ஆரம்பிச்சிடும். நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போயே ஸ்மெல்லு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை தூக்கி இதுக்குள்ளே ஊற்றி விட்ருவோம். நீங்கள் பெருசாக வேறு இதெல்லாம் போட்டு எல்லாம் ஆட்டிலாம் இதெல்லாம் பண்ணணும் தேவையில்லை. இதிலே நீங்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், அந்த தக்காளிலாம் இதிலே கூட போட்டு அப்புறமா கூட இது பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஃபஸ்ட்டே பச்சையாக அரைச்சிட்டோம். அரைச்சி இதில் ஊற்றி இங்கே நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த பேச்சுலர் சமையல்னாவே இதில் முன்னாடி பின்னாடி பண்ணுறதும் முன்னாடி பண்ணுறது தான் எங்கள் வேலையை. மொத்தத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா அந்த மாதிரி கொதிக்க விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். அது கொஞ்சம் கொதித்து அந்த பச்சை வாசம் கொஞ்சம் நல்லா போகிற அளவுக்கு இருக்கட்டும். இல்லைனா அந்த தக்காளியோட ஸ்மெல்லு, அந்த வெங்காயத்தோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை வாசம் நல்லாவே அடிக்கும். அப்படியே கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுருங்க. எல்லாம் அடி பிடிச்சி ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் இதாயிரும், ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ 2 கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மசாலா போட ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் காரம் கொஞ்சம் லைட்டாகவே சாப்பிடுவோம், அதனால் காரத்துக்காக கொஞ்சம் போட்டாச்சு. அது கூடவே கொஞ்சம் நம்ம கறி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். கறி மசாலா நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி கடைசியாக மல்லித்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போடலாம் தாராளமாக. அது பார்த்திங்கன்னா குழம்பு நமக்கு நல்லா கிரேவி மாரி நல்லா கெட்டியாக பண்ணி கொடுக்கும். அப்புறம் வழக்கம் போல் உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு உப்பை கொஞ்சம் போட்டுடலாம். நம்ம கல் உப்பு கொஞ்சம் போட்டோம் பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருந்தது பாருங்கள். மசாலா போடும் அப்படியே நல்லா கெட்டியாகிடுச்சு. அதனால் அப்படியே மசாலா போட்டு 2 கிண்டி விட்டிங்கன்னா அந்த மசாலா நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற அந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா அந்த சாந்து மாதிரி இருக்கும். அதிலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. ஏன்னா இப்போ நல்லா கிண்டினோம் எல்லாம் நல்லா அடி பிடிச்சிரும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கெட்டியானதுனால அடி பிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா புளி.
அந்த புளியை கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்படியே 4 கசக்கி விட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கியிருக்கும். அப்படியே அந்த தண்ணி அதிலே வடிகட்டி விட்டு அதில் மீதி இருக்கிற அங்கங்கே இருக்கும் அந்த புளி, அதையும் எடுத்து நல்லா புழிஞ்சு அந்த தண்ணியை நல்லா சாறு அதிலே விட்டு அந்த புளியை தூக்கி தூரமாக போட்டுற வேண்டியது தான். சில பேர் இதையே 2-3 டைமில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மசாலா இருந்துச்சுல்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதிலே கொஞ்சோண்டு கலக்கி ஊற்றி விட்டுறலாம் நமக்கு தேவையான தண்ணி. ஏன்னா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த மசாலா அங்கேயும் இங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால் அதில் தண்ணி ஊற்றி அப்படியே கலக்கியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்குவாங்க. நம்ம மசாலா இந்த இதெல்லாம் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணியாட்டாயிரும். அப்புறம் கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை தூவிட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லி போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸ்மெல்லு. அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிட்டிங்கன்னா அதுவாக நல்லா கொதிக்கும். நல்லா கொதிஞ்சு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அப்படியே மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்மெல்லிங் நல்லா வர ஆரம்பிக்கும். நல்லா கொதிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் மெயின் விஷயமே, முட்டையை வந்து நம்ம இந்த குழம்புல கலக்க போகிறோம். ஆனால் இதில் எப்படி கலக்க போகிறோம்னா, ஒரு குழம்பு கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் முட்டையை டப்புன்னு அடித்து உடச்சி அந்த கரண்டிக்குள்ளே ஊற்றிட்டு அந்த எக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் அப்படியே உடையாமல் ஆட்டாமல் அசையாமல் கொண்டு போய் அந்த குழம்புக்குள்ளே அப்படியே கமுத்தி விட்ருங்க. அந்த மஞ்சள் கரு உடஞ்சிச்சின்னா நல்லாவே இருக்காது. நல்லா உள்ளெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். அதை சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அப்படியே உடச்சி இந்த கரண்டியில் வச்சு இல்லை வேறு எதாவது வச்சு அப்படியே உடச்சி ஊற்றலாம். நமக்கு அந்தளவுக்கு வராதுங்க. அதனால் நம்ம இதிலே பொறுமையாக ஊற்றி நாங்கள் மாற்றி விட்டுக்கிறோம். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டிங்கன்னா அப்படியே வந்து உள்ளே உட்காந்துக்கும் அந்த குழம்புக்குள்ளே. அதே மாதிரி நான் ஒரு 4 முட்டை பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் 4 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இப்படி உடச்சி ஊற்றினோம்னா அதில் வந்து அந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே இருக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு போய் மேலாவில் அந்த குழம்புக்கிட்ட வச்சு அப்படியே கமுத்தி விட்டிங்கன்னா அப்படியே முட்டை ஷேப்புக்கு அப்படியே உட்காந்துக்கும். அதிலே உடச்சி ஊற்றி நான் வந்து உடையாமல் சாய்ச்சிருவனாலும் அங்கேயே சாய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த அளவுக்கு வராது, என்ன பண்ணுறது. அதனால் இதிலே போட்டாச்சு. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. போட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொதிச்சதுன்னா முட்டை கருமுட்டை வெடிச்சு போயிடும். இல்லைன்னா அப்படியே உடஞ்சி வெளியே வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிரும். அப்படியே லைட்டாக சிம்மிலே வச்சு அப்பப்போ அடி பிடிக்காமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட் மாதிரி ரெடி ஆயிரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆயில் மாதிரி அந்த கரு வந்து மஞ்சள் கலர் கரு பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதை அப்படியே திருப்பி அப்படியே இந்த பக்கம் 2 ஆட்டினீங்கன்னா வந்துடும். அப்படியே ஒரு கமுத்தி விட்ருங்க. அப்போ தான் அடுத்த சைடு இதாகும். அதே மாதிரி இருக்கிற எல்லா முட்டையும் நீங்கள் எத்தனை முட்டை போடுறீங்களோ அத்தனை முட்டையும் லைட்டாக அப்பப்போ லைட்டாக அப்படியே கீழே தோசை மாதிரி அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் இதாகிரும். அப்படியே எடுத்து அப்படியே அமுக்காமல் ஒரு அமுக்கு. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை உடையாது. 2 சைடு நமக்கு வந்து அந்த எசன்ஸும் நல்லா உள்ளே இறங்கிடும். அவ்வளோதான். இதே மாதிரி திருப்பி விட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி திருப்பி விட்டோம்னா வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் நமக்கு தரமான ஒரு முட்டை கோழி குழம்பு முட்டை குழம்பு நல்லா ரெடி ஆயிரும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் திருப்பியாச்சு. கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். ஏன்னா இந்த சைடு வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை சொன்னீங்கன்னா இதாகும். இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருவோம். நல்லா பாருங்க, முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. எடுத்து கொஞ்சமாக ஒரு வெள்ளை சோறை போட்டு அதில் இந்த குழம்பு தூக்கி ஊற்றி முட்டையை போட்டு அப்படியே நல்லா பிணைஞ்சி அடித்தோம்னா வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மஞ்சக்கரு வந்து சாப்பிட்ற ஆட்கள் நிறையா இருந்தீங்கன்னா அந்த மஞ்சக்கரு லைட்டாக எடுத்து சாப்பாட்டில் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை சந்திப்போம். டாடா பை பை மக்களே.